பெற்றுக்கொள்ள முடியாது என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு வாரமும் அதை குறித்து நாம் பேசி வருகிறோம். இந்த வார்த்தையை நீங்க கேட்கிறீங்க. வராதவர்களும் அதை நீங்கள் தயவு செய்து அந்த ஆசீர்வாதமான கூடுகையிலும் காத்திருப்பின் நாட்களிலும் நீங்கள் அந்த சபைக்கு வந்து அதை பெற்றுக்கொள்ளும்படி பட்சமாய் உங்களிடத்துல கேட்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை யாராவது எடுத்து வாசிங்க. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனம். 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவர் முதலாவது சொன்ன காரியம், உங்களுடைய இருதயம் கலங்கக்கூடாது, நீங்கள் வேதனைப்பட கூடாது. ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது என்றால், ஒரு மனிதனுக்கு டிப்ரெஷனுக்குள்ளாக போவானால், ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு வியாகுலம் வருகிறது என்றால், முதலாவது அவனுடைய இருதயத்துல கடினம் என்பது இருந்தாதான் உங்களுடைய உடல் அந்த ஆரோக்கியம் பாதிக்கப்படும். நீங்க நல்லா கவனிக்கணும். அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது என்ன பண்ணக்கூடாது, உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது. எந்த காரியத்தை குறித்து கலங்கக்கூடாது, எந்த காரியத்தை குறித்தும் பயப்படக்கூடாது, எந்த காரியத்தை குறித்தும் கர்த்தர் பேரில நீங்கள் அதை ஆரம்பிக்கும் போது அதுல முழு நம்பிக்கையோடு நிச்சயமாய் நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக காட்டுறேன். வேதத்துல 4 காரியங்கள், 4 சிறையிருப்பு இருக்கிறது. அதுல இருந்து தேவன் எப்படியெல்லாம் மீட்டெடுத்தார் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் தயவாய் பட்சமாய் கவனிக்கும்படியும் நான் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம், அதனுடைய 2வது வசனம் வாசிங்க. 43 ஐசாயா chapter 43 verse 2. கவனிங்களேன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது, கவனிங்களேன், இந்த வசனத்துல 4 காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடனே இருக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. இரண்டாவது, ஆறுகளை கடக்கும் போது, முதலாவது ஆண்டவர் சொல்றாரு நீ தண்ணீரில் கடக்கும் போது, இரண்டாவது நீ ஆறுகளை கடக்கும் போது, 2 காரியம், புரளுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. மூணாவது வாசிங்க, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். மூன்றாவது, நீ அக்கினியில் நடக்கும் போது, முதலாவது நீ தண்ணீர்ல நடக்கும் போது, இரண்டாவது நீ ஆறுகளில நடக்கும் போது, மூன்றாவது நீ அக்கினியின் நடுவுல நிற்கும் போது. நான்காவது வாசிங்க, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றி. அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான்காவது, அக்கினி ஜுவாலை, ஃப்ளேம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அக்கினி ஜுவாலை. அழகவனிங்க, 4 காரியத்தை ஏசாயா இப்படிப்பட்ட காரியத்தை பேசுறாரு. முதலாவது, நீ தண்ணீர்ல நடக்கும் போது, இரண்டாவது நீ ஆறுகளில் நடக்கும் போது, மூன்றாவது நீ அக்கினி நடுவில் நிற்கும் போது, நான்காவது நீ அக்கினி ஜுவாலையில நீ இருக்கும் போது உன் பேரில் அது பற்றாது. 2மே தண்ணீரை குறித்து, 2மே அக்னியை குறித்து போடப்பட்டு இருக்கிறது இல்லையா. ஒன்று தண்ணீர், இன்னொன்று ஆறு, இன்னொன்று நெருப்பு, இன்னொன்று அக்னி ஜுவாலை. நல்ல கவனிங்களேன், இந்த 4 காரியமும் எதை குறித்து போடப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நீ தண்ணீரை கடக்கும் போது அப்படின்னா எகிப்து தேசத்தை குறிக்கிறது. தண்ணீரை கடக்கும் போது, இதற்கான ரெஃபரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லுவேன், சரியா கவனிங்க. நீங்க நீ தண்ணீரை கடக்கும் போது அப்படின்னா எகிப்து தேசத்தை குறிக்கிறார். தண்ணீர் கடக்கும் போது எதை குறிக்கிறாரு? எகிப்து தேசத்தை. நீ ஆறுகளை கடக்கும் போது, ஆறுகள் எதை குறிக்கிறது என்றால் அசிரியா தேசத்தை குறிக்கிறார். தண்ணீர்ல நடக்கும்போது எந்த தேசம்? எகிப்து தேசம். நீ ஆறுகளை கடக்கும் போது, ஆறுகள் எதை குறிக்கிறது? அசிரியா தேசத்தை குறிக்கிறது. மூன்றாவது, நீ அக்கினியில் நிற்கும் போது, அக்கினி எதை குறிக்கிறது?
பாபிலோனுடைய சிறையிருப்பை குறிக்கிறது, பாபிலோன் தேசத்தை குறிக்கிறது. நான்காவது, அக்கினி ஜுவாலையில நீ என்ன போடுவது இல்ல, நீ பற்றி போவது கிடையாது. அக்கினி ஜுவாலை எதை குறிக்கிறது? ரோமர்களை குறிக்கிறது. நல்லா கவனிக்கிறீங்களா? தண்ணீர் கடக்கும் போது யாரு சொல்றாரு? எகிப்து தேசம். ஆறுகளை கடக்கும் போது யாரு சொல்றாரு? அசிரியா தேசம். அக்கினியில் இருக்கும்போது அக்கினி யாரு சொல்றாரு? பாபிலோனிய தேசம். அக்கினி ஜுவாலை அப்படின்னு யாரு சொல்றாரு? ரோமர்களை பேச, ரோம தேசம். சரியா? ரோமானியர்கள் அப்படின்னு சொல்ற ரோமர் புஸ்தகம் இருக்கு இல்லையா, இந்த ரோமர் தேசத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, இதுல எல்லாமே சிறையிருப்பு தான். இதுல எல்லாமே இதனுடைய காரியத்துல இருந்து வந்தவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் தேசம். இப்படி 4 பாதைகளிலும் இருந்துதான் கடந்து வருகிறார்கள். அதனால தேவ பிள்ளைகள், சபைக்கு வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெறும் இன்பம் மாத்திரமே இருக்கும்னா அது பொய்யான ஒரு வாழ்க்கை இல்லையா? நீங்கள் தண்ணீர்ல நடக்க வேண்டியது இருக்கு, நீங்கள் ஆறுகளை கடக்க வேண்டியது இருக்கு, நீங்கள் அக்னியில நிற்க வேண்டியது இருக்கு, நீங்கள் ஜுவாலிகளில நிரூபிக்க வேண்டியது இருக்கு. கை வைத்தவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட காரியத்துல தான் அவர்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட நாட்களில, அப்படிப்பட்ட காலங்களில தான் இருந்தாங்க. நல்லா பாருங்க, எகிப்து சொன்ன என்னது? தண்ணீர்ல நடக்கும்போது எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? தண்ணீர்ல நடக்கும்போதுனா எகிப்துல எத்தனை வருஷம் அடிமை தானா? 430 வருஷம் அடிமை தானா? எத்தனை வருஷம் அடிமை தானா? 430 வருஷம் அடிமை தானா எகிப்துல. இஸ்ரவேல் தேசம் ஒவ்வொரு தேசத்துக்கிட்டையும் அடிமையா இருந்துதான் வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு சிறிய தேசம், ஆனால் உலகமே வியந்து பார்க்கிற தேசத்துல ஒரு முக்கியமான தேசம் இஸ்ரவேல் தேசம் தான். டெக்னிக்கலாய் நிறைய டெக்னிக்கல் சம்பந்தமான ஞானம் உடையவர்கள் இஸ்ரவேல் தேசத்துல தான் இருக்கிறார்கள். கார்ட்டூன், அதாவது டிஸ்னியை கண்டுபிடித்து கார்ட்டூனுடைய மேனுஃபேக்சரிங், அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுகிற தேசமும் எந்த தேசம் தான்? இஸ்ரவேல் தேசம் தான். இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறவர்கள் அநேக ஞானிகள், மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஆர் ஜூயிஷ் பீப்புள். அநேக நிறைய அவார்டு ரிவார்டு எல்லாம் வாங்கினவர்கள் அந்த தேசத்துல தான் இருக்கிறார்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? நோபல் பரிசு வாங்கின மெஜாரிட்டியான ஆட்கள் யாரா? யூதர்களே, இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற யூதர்களே என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. இந்தியாவில் வாங்கினவர்கள் 1-2 பேர், ராமானுஜர் வாங்கி இருக்கிறார், இல்ல ஒரு சிலர் வாங்கி இருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான ஆட்கள் நோபல் பரிசு என்று சொல்லப்படுகிற ஒரு உயரிய விருது வாங்கின அனைவருமே இந்த இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்தவர்கள் தான். கை வைத்தவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஜனங்களை தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்களை தான் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். சரிங்களா? அப்போ பாருங்க, எகிப்து தேசத்துல 430 வருஷம் இருக்கிறாங்க தண்ணீர்ல நடக்கும்போது, ஆறுகளை கடக்கும் போது. அசிரியா தேசத்துல கலவனிங்க, அசிரியா தேசத்துல எத்தனை வருஷம் அடிமையா இருக்கிறாங்க? 30 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் அடிமையா இருக்கிறாங்க? 30 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. ஆமா, அக்னியின் நடுவில் இருக்கும்போது எதை சொல்லியிருந்தேன்? பாபிலோன் தேசம். பாபிலோன் தேசத்துல எத்தனை வருஷம் அடிமையா இருக்கிறாங்க? 70 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் அடிமையா இருக்கிறாங்க? 70 வருஷம். அதுக்கப்புறம் ஆமா, தீன் அக்னி ஜுவாலை என்பதுதான் அதிக வருடம். எத்தனை வருஷம்? ரோமர் கிட்ட 2000 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் அடிமையா இருக்கிறாங்க? 2000 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. சரியா? ரோமர்கள் கிட்ட தான் புதிய ஏற்பாட்டினுடைய காலத்துல ஜனங்கள் 2000 வருஷம் அடிமைகளாக இருக்கிறாங்க. சரி, கவனிங்க, இதெல்லாம் வசனம் இருக்கா அப்படின்னு சொன்னா வசனம் இருக்கிறது. நான் கோடிட்ட காட்ட விரும்புகிறேன். முதலாவது, தண்ணீர்ல நடக்கும்போது வாசிங்க, எசேக்கியேலின் புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். எசேக்கியேலின் புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். மனுபுத்திரனே, அவனுடைய திரளான ஜனத்தோடும் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாருக்கு ஒப்பாய் இருக்கிறாய்?
அது நுனிப்பொழுது உயர்ந்திருந்தது. 32:2 தான் சொல்லி வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. 32:2 எசேக்கியேல் 32:2. பார்வோனை குறித்து புலம்பி அவனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜாதிகளுக்குள்ளே நீ பாரசீகத்துக்கும் ஒப்பானவன். நீ பெருந்தண்ணீர்களில் குதிரையை போலிருந்து உன் நதிகளில் எழும்பி உன் கால்களால் தண்ணீர்களை கலக்கி அவைகளின் ஆறுகளை உலக்கி விட்டாய், குழப்பி விட்டாய். நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது எகிப்து எத்தனை வருஷம் அடிமையா இருக்கிறாங்க? 430 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. பார்வோனுடைய நாட்கள்ல 430 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. அப்படின்னா அடிமைத்தனத்துல அவர்கள் வேலைகளையே செய்து இருந்தாங்க. வேலை என்பது அவர்களுக்கு நிரந்தரமானது, ஆனால் கூலியானது கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கான வைக்கோல் ஆனது, அப்பெல்லாம் கூலினா காசு கிடையாது, வைக்கோலை கொடுப்பாங்க. செங்கல் சூளையில வேலை செய்தால் அங்க இருக்கிற செங்கலை அவர்களுக்கு சம்பளமாக கொடுப்பார்கள். நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட காரியத்துல, இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுக்கு கீழே இருக்கிறார்கள். நீங்க இந்த வேதத்துல வாசிக்கும் போதே வேதம் சொல்லுகிறது, பார்வோனுக்கு கீழே நீங்க அடிமைத்தனமாய் இருக்கிறீர்கள். 430 வருஷம் அடிமைத்தனம். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய வேலையில நான் வேலை செய்யறேன், ஆனா எனக்கு நான் செய்கிற வேலைக்கான ஊதியம், எனக்கு ஒரு திரளான ஊதியம் எனக்கு கையில நிற்கிறது கிடையாது. பொத்தல் பையில போய் விழுகிறத போல விழுகிறது. எதுவுமே என் கையில நிக்க மாட்டேங்கிறது. அநேக ஆண்டுகளாய் இந்த கம்பெனிக்கு நான் வேலை செஞ்சிருக்கிறேன், ஆனா இந்த கம்பெனியில எனக்கு ஊதிய உயர்வே இருக்க மாட்டேங்குது, சம்பள உயர்வே இருக்க மாட்டேங்குது, ஹைக்கே இருக்க மாட்டேங்குது, ப்ரமோஷன் என்பதே இருக்க மாட்டேங்குது. பாருங்க, இஸ்ரவேலர்கள் அப்படித்தானே வேதனைப்பட்டு இருப்பாங்க, அடிமைத்தனமா போயிருக்கிறாங்க. வேலைகள் கொஞ்ச நெஞ்ச வேலை கிடையாது. செங்கல் சூளையில வேலை பார்க்கணும், மாட்டு தொழுவத்துல வேலை பார்க்கணும், வீட்டு வேலை செய்யணும், எல்லா வேலையும் வாங்கி அவர்களுக்கு ஊதியமே கொடுக்கல. நம்ம காலகட்டத்துல நமக்கு கொடுக்கிற சம்பளமே இன்னைக்கு பத்த மாட்டேங்கிற நிலைமையில அந்த காலகட்டத்துல இஸ்ரவேலர்களுக்கு சம்பளமே கொடுக்கப்படல. அப்ப எவ்வளவு வேதனையான காலத்துல இருப்பாங்க பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்படி இருக்கிற ஜனத்தையும் நான் மீட்டெடுத்திருப்பேனானால் உன்னையும் நான் மீட்டெடுப்பேன். கையில வைத்து அலையா சொல்லும் பார்க்கலாம். சம்பளமே இல்லாதபடி, உயர்வே இல்லாதபடி, ஊதியமே இல்லாத ஒரு காலகட்டத்துல இருக்கிற ஜனத்தையே நான் எடுப்பேன். நீங்க யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை வாசிங்க, உங்களுக்கு வசனத்தை நான் காட்டுறேன் பாருங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 1:14. யாத்ராகமம் 1வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. நல்ல கவனிங்க, சாந்தும் செங்கலும் செய்கிற வேலையுமாகிய அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். வேலை, நல்ல கவனிங்களேன், இந்த 4வது அதிகாரத்தில் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. யாத்திராகமத்துல வேலை, இவர்களுக்கு வேலை வாங்குங்க, வேலை வாங்குங்க, வேலை வாங்குங்க, வேலை வாங்குங்கன்னு சொல்லி பார்வோன் வேலையை குறித்து 7 தடவை போடப்பட்டு இருக்கிறது. வேலை வாங்குங்க, இந்த ஜனங்களை கடினமாய் மாற்றுங்க, இந்த ஜனங்களை அடிமைத்தனத்துல வைங்க அப்படின்னு சொல்லி கடினமான காலத்துல இருக்கிற இஸ்ரவேலர்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன காரியம், இவர்கள் எவ்வளவுதான் அடிமைத்தனத்துல இருந்தாலும் கர்த்தர் அவர்களை மீட்டு எடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு சம்பள உயர்வே இல்ல பிரதர், எனக்கு எங்க குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு தெரியல, காசு என்பதே இல்ல, வறுமையின் கோட்டில் நாங்க இருக்கிறோம், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு எப்படி நாங்க இருப்போம்னு எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் நாங்க கர்த்தரையே நம்பி இருக்கிறதுனால, கர்த்தர் பாருங்க அப்படியே விட்டுட்டாரா இஸ்ரவேலர்களை? எகிப்து தேசத்துல இருக்கும்போது கர்த்தர் அப்படியே இஸ்ரவேலர்களை விட்டுட்டாரா? கிடையாது. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர்களுடைய அவர்களுடைய தொகையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் எகிப்தியரை கொள்ளையிட்டு போனார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆமென். கொள்ளையிட்டு போனாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒரு காலத்துல சம்பளமே இல்லை,
ஆனால் அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது கொள்ளையிட்டு திரளான ஆசீர்வாதத்துல கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு சம்பள உயர்வு இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கை அப்படியே முடியாது. சபையே, நீங்கள் திரளான, நீங்கள் மீதம் எடுக்கிற காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம்புறவங்க மாத்திரம் கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்புறேன்பா, இதுக்கு நல்ல கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். பாருங்க, முதலாவது அது தண்ணீரை கடக்கும் போது, மூன்றாவது இரண்டாவது ஆறுகளை கடக்கும் போது. அதுக்கு ஒரு வசனம் சொல்ற பாருங்க, ஆறுகளை கடக்கும் போது. அதே ஏசாயா புத்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 8வது அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 8:7. இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்றீரை அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரள பண்ணுவார். நல்லா கவனிங்க, அவர்கள் மேல் புரள பண்ணுவார். இரண்டாவது, எது தண்ணீர்ல நடக்கும்போது, ஆறுகளை கடக்கும்போது யாரை சொல்லியிருந்தேன்? எந்த ராஜாவை சொல்லியிருந்தேன்? அசிரியா ராஜா. அசிரியா தேசம், அசிரியா. நல்லா கவனிங்களேன், இஸ்ரவேலர்கள் ரெண்டாய் பிரிந்து போகிறாங்க. எப்படி போனாங்க? 12 கோத்திரமோ ரெண்டா பிரிஞ்சுட்டாங்க. ஒண்ணு எப்ராஹிம் கோத்திரம், இன்னொன்னு ரெண்டா பிரிஞ்சாங்க. அவங்க யாரு? அந்த தேசம் பேர் என்ன? 10வது பிரிஞ்சாங்க. இன்னொன்னு ரெண்டா பிரிஞ்ச தேசம் பேரு யூதா தேசம். இல்லையா? என்ன தேசம்? யூதா தேசம். போன வாரம் தான் பைபிள் ஸ்டடில பார்த்தோம். சரி, யூதா தேசம் 2, யூதா தேசம் 10 இஸ்ரவேலர்கள். சரிங்களா? அந்த இஸ்ரவேலர்களை இந்த அசிரியா ராஜா கைப்பற்றினதுனால அவர்களுடைய தனித்துவத்தையே இழந்து விட்டார்கள். கவனிங்க, முதலாவது சொன்ன தண்ணீர்ல நடக்கும்போது உங்களுடைய வறுமை, உங்களுக்கான காரியத்தை கர்த்தர் மீண்டும் கொடுப்பார். இரண்டாவது சொல்றேன், உங்களுடைய ஐடென்டிட்டியை பிசாசு எவ்வளவுதான் மறைக்க பார்த்தாலும் கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. உங்களுடைய குடும்பம், எங்க குடும்பம் எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு காலத்துல எங்களுடைய குடும்பத்துடைய பேக்ரவுண்ட் எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு காலத்துல. இன்னைக்கு அவ்வளத்தையும் நாங்கள் இழந்து நிற்கிறோம். அப்படி சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? எங்களுடைய குடும்பத்துல நாங்கள் சாப்பிடாத சாப்பாடுகளே கிடையாது. ஆனா இன்னைக்கு நாங்கள் சாப்பிடுகிறதுக்கு வறுமை நிறைந்த நாட்கள்ல இருக்கிறோம். நான் அநேகர் சொல்லி கேட்டு இருக்கிறேன், அந்த காலத்துல எல்லாம் இந்த ஊரே எப்படிப்பட்ட ஊரு? சாராயத்தை விற்று பிழப்பு நடத்துகிற ஒரு ஊர். இல்லையா? சாராயம் இருக்கும்போது அவ்வளவு சந்தோஷம், சாராயம் இருக்கும்போது அவ்வளவு நல்ல ஆசீர்வாதமான நாட்களில் இருந்த ஜனங்கள் உண்டு, இந்த மாதவரத்தில் இருக்கிற ஜனங்கள். ஆனால் இப்ப அந்த சாராயம் எல்லாம் ஒழிக்கப்பட்டதுனால அதனுடைய வறுமை நிமித்தம் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு. உங்களுடைய ஐடென்டிட்டியை பிசாசு என்ன பண்றான்? மறைக்கிறான். தவறான காரியம். ஆனா நன்மையான காரியத்தை சொல்றேன். எங்க அப்பா எப்படி இருந்தார் ஒரு காலத்துல, எங்க அம்மா எப்படி இருந்தாங்க ஒரு காலத்துல, எங்க அண்ணன் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆபீசரா இருந்தார் ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு நாங்க என்ன பண்றோம்? கஷ்டப்படுறோம். அசிரியா தேசம் அப்படிதான். இஸ்ரவேலர்கள் தனித்துவமா இருந்தார்கள் ஒரு காலகட்டத்துல. ஆனா அவர்கள் அசிரியா தேசத்துல அடிமையா போனதுனால அவர்களுடைய ஐடென்டிட்டியே அவர்கள் மறந்து போனார். அப்படியே அசிரியா தேசத்தோட இஸ்ரவேலர்கள் ஜனங்களாய் ஐக்கியமாய் விட்டார்கள். நீங்க ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நீங்கள் ஆறுகளை கடக்கும் போது, அப்படின்னா அவர்கள் இருந்து உங்களை மறுபடியும் பழைய நிலைமைக்கு மீட்டெடுப்பேன். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் மீட்டெடுப்பேன், கண்டிப்பா உங்களை நான் மீட்டெடுப்பேன். ஆண்டவர் சொல்றார், தீர்க்க தரிசனம் யாவும் நிறைவேறியது. பாபிலோன்ல நல்லா கவனிங்களேன், முதலாவது எகிப்து தேசத்துல இருந்து விடுதலை ஆகி இருக்கிறாங்க நல்ல திரட்சியான ஆசீர்வாதத்தோடு. இரண்டாவது அசிரியா தேசத்துல இருந்து அவர்களுடைய ஐடென்டிட்டி மறைக்கப்பட்டது. ஆனால் அது எடுக்கப்பட்டு அவர்கள் நல்ல திரளான ஜனங்களாய் அவர்கள் இருந்தார்கள், ஆசீர்வாதமாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது பாபிலோன் தேசம் எதை குறிக்கிறது? அக்கினியின் நடுவுல நிற்கும் போது. எதுல நிற்கும் போது நல்ல வாய் சொல்லுங்க. எதுல நிற்கும் போது? அக்கினி நடுவில் நிற்கும் போது. இல்லையா? எந்த தேசத்தை குறிக்கிறது? நீங்க பேசலாம், இங்க பேச வைப்பாரு. ஆமென். சொல்லுங்க, அக்கினி எல்லாம் எந்த தேசத்தை குறிக்குது?
பாபிலோன் தேசம். எந்த தேசம்? எந்த தேசம்? பாபிலோன் தேசம். இன்னைக்கு தேசம் அந்த தேசம் கிடையாது, அழிஞ்சு போயிடுச்சு. பாபிலோன்லாம் அழிஞ்சாச்சு. சரிங்களா? பாபிலோன் தேசத்தை குறிக்க அக்கினியில் நடக்கும்போது அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, தேசத்துல எருசலேம்ல யார் தான் வந்து கொள்ளையிடுறா? நேபுகாத்நேச்சர். ஆண்டவருடைய ஆலயத்தை என்ன பண்ணிட்டான்? இடித்து போட்டுட்டான். நம்ம நினைக்கிறோம் அந்த பாபிலோன்ல யார் யாரெல்லாம் அடிமையா போனாங்க? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இல்லையா? இவர்கள் எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அடிமையா போயிட்டாங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? இவங்க தான் போனாங்க. ஆனா இவங்க மாத்திரம் இல்ல, எஸ்தர் புஸ்தகத்துல வருகிற மொர்தெகாய், ஆலயத்தை கட்டின நெகேமியா, வேத பாரகனா இருக்கிற எஸ்ரா, ராஜாக்களுடைய சந்ததியில வருகிற செருபாபேல், இவர்கள் எல்லாருமே அடிமையா தான் போனாங்க. ஆனா இவர்களின் கர்த்தர் மீட்டெடுத்து என்ன பண்றாரு? ஒரு பெரிய திரளான தேசத்தையே கொள்ளையாடுகிற வகையில ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார். கை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வருஷம் அடிமை தானே? 70 வருஷம். எகிப்துல 430 வருஷம். அசிரியா ராஜா கீழே 30 வருஷம். இவ்வளவு வருஷங்களையும் தாண்டிதான் இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் சிறந்த தேசமாய் தேசத்துல நிற்கிறது. கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையில கொஞ்ச காலப்படுகிற பாடு வேதம் சொல்கிறது நாளைக்கு வெளிப்பட போகிற மகிமைக்கு அது ஒப்பா இருக்கிறது. நீங்க பாடுகளை சகிக்கணும். அதான் ஏசாமி இன்னைக்கு சொல்ற காரியம். நீங்க பாடுகளை சகிங்க. உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது உங்க பாடு வந்திருக்கா? சந்தோஷம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு சிலருக்கு வாழ்க்கை முடியும் போது பாடு வரும். ஒரு சிலருக்கு வாழ்க்கையை தொடங்கி நடுவுல பாடு வரும். ஒரு சிலருக்கு வாழ்க்கையே தொடங்கி இருக்காது, அதுக்குள்ள பாடு வந்துடும். அவனுடைய சிலுவை அவனுக்குரியது. அப்போ 3 காரியம் சொல்லியாச்சு. பாபிலோன் சொல்லியாச்சு, அசிரியா சொல்லியாச்சு, எகிப்து சொல்லியாச்சு. கடைசியான காரியம் எது? கடைசியானது எது? ரோமர்கள். இல்லையா? அக்னி ஜுவாலை. அக்னி ஜுவாலைன்னா என்ன? முடிச்சிடறேன் நான். அக்னி ஜுவாலைன்னா என்ன? அக்னினா என்னது? நெருப்பு. அப்ப அக்னி ஜுவாலைன்னா என்ன அர்த்தம்? ஒரு விறகு ஒரு விறகு எல்லாவற்றையும் வைத்து எரியும் போது நெருப்பு எரியும். இது அக்னி. சரியா? ஒரு வீடு எரிகிறது, இல்ல ஒரு ஒரு கம்பெனி எரியுது அப்படின்னு சொல்லும் போது நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த நெருப்பு எரிய 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 அதனுடைய துகள்கள் அங்கங்க வெடித்து சிதறும். அது சிதறும் போது பக்கத்துல இருக்கிற கட்டிடங்களையும் பக்கத்துல இருக்கிற பொருள்களையுமே அது நெருப்பாக மாற்றிவிடும். அக்னி ஜுவாலை, அதுதான் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அக்னி என்பதற்கு ஒரு இடத்துல மாத்திரம் எரியும். அக்னி ஜுவாலை என்பது அநேக பக்கத்துல இருக்கிற எல்லாவற்றையும் தீப்பிடிக்க வைக்கிற ஒரு அனுபவம். அதுதான் அக்னி ஜுவாலை. பாபிலோன் தேசத்துல 70 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்து வந்து பாபிலோன்ல வச்சிருந்தா, அது அக்னி ஒரு இடத்துல எரியுது, அதுல ஜனங்கள் அடிமையா இருக்கிறாங்க. ஆனா ரோமர்கள் வெறும் இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் அடிமையா வைக்கல. தெய்வத்தை அறிந்த ஜனங்கள் எந்தெந்த தேசத்துல எல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் சிறைப்படுத்தி அந்தந்த தேசத்திலேயே அடிமைத்தனத்துல வைத்திருந்தாங்க. அதுதான் ரோம அரசாங்கம். அதுல என்ன அரசாங்கம்? ரோம அரசாங்கம். ரோம அரசாங்கத்தினுடைய தண்டனைகள் என்பது மிக கொடிதான தண்டனை. சிலுவை தண்டனை மிக கொடிதான தண்டனை. பேதுருவை சிலுவையில தலைகீழ என்ன பண்ணாங்க? வெச்சு அடிச்சாங்க. ஒரு சீசனை என்ன பண்ணாங்களாம்? பேர் தெரியல, நான் மறந்துட்டேன். உயிரோடு இருக்கும் போதே தோலானது உரிக்கப்பட்டது. அப்படிதானே? தோல் என்ன பண்ணாங்களா? உயிரோடு இருக்கும்போது உரிச்சு எடுத்தாங்களாம். இன்னொரு சீசன், எல்லாரும் ரத்த சாட்சியை தான் மறிச்சிருக்கிறாங்க. இன்னொரு சீசனை நல்ல உயர்ந்த கட்டிடத்துல நிற்க வைத்து என்ன பண்ணாங்க? தள்ளினார்கள். பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் கை காலை இழுத்து பிடிச்சு ரம்பத்துல அறுத்தார்கள் பவுல. ரம்பம் எதற்கு பயன்படும்? மரம் வெட்டுகிறதற்கு பயன்படுகிற ரம்பத்தை வைத்துதான் யாரை வெட்டினாங்க? அப்போஸ்தலனாகிய பவுலை வெட்டினார்கள். யோவான் ஒரு பெரிய அக்னி குழம்புல எண்ணெயை ஊற்றி அதை கொதிக்க வைத்து அதுல யோவானை தூக்கி போட்டாங்க. ஆனா யோவான் எரிந்து போகல. ஆண்டவர் அது மூலியமா தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு கொடுக்கிறார் தரிசனமா. அப்ப இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ரோமர் அரசாங்கம் தான் கொடிதான அரசாங்கம். 2000 வருஷம் அடிமை தனத்துல இருந்த பிள்ளைகளை மீட்டெடுக்க தான் இயேசுவானவர் வெளிப்பட்டார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ராஜாக்கள் புஸ்தகத்துல ராஜாக்கள் வந்தாங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நியாயாதிபதிகள் வந்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டினுடைய காலத்துல 2000 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்து ஜனங்களை மீட்டெடுக்க நமது இரட்சகர் இயேசு வந்தார். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு அதான் இயேசு சொல்றாரு, நீ தண்ணீர்ல நடக்கும் போதும், நீ ஆறுகள்ல நடக்கும் போதும், நீ நெருப்புல, நீ அக்கினியில நிற்கும் போது, அக்கினி ஜுவாலையே எரிந்தாலும் அது உன்னை பற்றாது. ஏசப்பா இருந்ததுனால இன்னைக்கு நமக்கு விடுதலை, குடியில இருந்து விடுதலை, விபச்சாரத்துல இருந்து, வேசித்தனத்துல இருந்து, அசிங்கத்துல இருந்து, அவமானத்துல இருந்து, நிந்தையில இருந்து, போராட்டத்துல இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற தெய்வம் இயேசு. இன்னும் நான் விடுதலை ஆகல, கர்த்தர் உங்களோட பேசுறார். உன்னை விடுதலையாக்கிக்கொள், உன்னை விடுதலையாக்க அவர் விரும்புகிறார் என்பதற்காக தான் இன்னைக்கு அவர் பேசுறார். ஏசாயா 43:2 4 காரியங்கள். தண்ணீர்களை நீ கடக்கும் போது, இது எல்லாவற்றையும் கடப்போமானால் உங்களுடைய உயர்வை, உங்களுடைய மேன்மையை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய ஐஸ்வர்யத்தை, உங்களுடைய உயர்வை எவராலும் தடுக்க முடியாது. கை வைத்த அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ரோம அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்? பாபிலோன் அரசாங்கம். பாபிலோன் தான் முதலாவது விக்கிரகத்தையே உண்டு பண்றாங்க. விக்கிரகத்தையே அவர்கள் தான் டெமாலிஷ் பண்றாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஒவ்வொரு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அந்த மந்திரவாதங்கள், சூனியங்கள் இதெல்லாம் இருக்கும். இதுல இருந்தும் தேவன் விடுதலை தர போதுமானவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து வந்துதான் எஸ்ராவை உயர்த்தினார், நெகேமியாவை உயர்த்தினார், செருபாபேலை உயர்த்தினார். பாபிலோன்ல இருக்கும் போதே தானியேலை உயர்த்தி வைத்தார். அப்போ ஏசாமிக்கு சூழ்நிலை கவலையே கிடையாது. உங்களை எங்க உயர்த்தணுமோ உயர்த்துவார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை எங்க உயர்த்தணுமோ உயர்த்துவார். உங்களை எங்க உயர்த்தணுமோ என்ன பண்ணுவாரு? உயர்த்திடுவார். தருணை எங்க உயர்த்தணுமா என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். இல்லையா? ஆமா. அதனால தொடர்ந்து எல்லா பிள்ளைங்களும், சரியா, தருண் மாத்திரம் எல்லா பிள்ளைங்களும், அதனால கர்த்தர் நமக்கு செய்கிற காரியத்துல கொஞ்சம் தயவாய் பொறுத்திருந்து செய்வோமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். எல்லாரும்